श्रीगुरुभ्यो नमः। हरि ओम। नमः सर्वेभ्यः। कथा तदा तु गृह्णातु इदावदु कथैयोड टाइटल एक्चुअली। सो कश्चन ग्रामः இது ஒரு கிராமம் இருக்குது. ஓகேவா? கிராமே ஏகः கிருபணः வசதி. கிராமத்தில் ஒரு கஞ்சன் வாழ்ந்து வந்தான். ஓகேவா? சக கஸ்மை அபி கதாபி கிமபி ந ததாதி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கஸ்மை அபி யாருக்குமே, கதாபி எப்பொழுதுமே, அப்புறம் வந்து கிமபினா எதுவுமே, எப்பொழுதுமே எதுவுமே யாருக்குமே கொடுக்காத இருந்தான். ஓகேவா? சக கிருபணः அந்யம் கிராமம் கச்சதி. ஏகதா கிருபணः, ஏகதானா ஒரு சமயம், ஏகதா ஒரு சமயம் கிருபணः வந்து அந்யம் கிராமம் கச்சதி. மார்கே நதி அஸ்தி. மார்கேனா வழியில் வந்து நதி இருக்குது. ஓகேவா? தத்ர நௌகா அஸ்தி. தத்ரனா அங்கே, நௌகானா படகு வந்து இருந்தது, போட் இருந்தது. ஓகேவா? நாவிக்கः அபி அஸ்தி. நாவிக்கः அபி அஸ்தி. நாவிக்கனா படகோட்டி அங்கே இருந்தார். சரியா? அதுக்கப்புறம் வந்து நௌகாயாம் கிருபணः நௌகாயாம் உபவிஷதி. கிருபணः என்ன பண்ணார்? நௌகாயாம் சப்தமே விபக்தி. நௌகாவோட, அது நௌகானா அந்த படகுல போய் உட்காந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நௌகாயாம் உபவிஷதி. அதுக்கப்புறம் நௌகையா நாவிகேன சக கிருபணः கச்சதி. ஓகேவா? நௌகையான அந்த 3 பேரும் சேர்ந்து அந்த படகோட அந்த படகோட்டியும் இவரும் சேர்ந்து போகிறாங்க. ஓகேவா? யதா நௌகா கிஞ்சித் தூரம் கச்சதி ததா நிசர்கோபः பவதி. அதான் யதா எப்பொழுது கொஞ்ச தூரம் வந்து அவங்க படகுல வந்து போகும்போதே அப்போது ததா என்ன ஆகுதுன்னா, லைக் நிசர்கனா லைக் இயற்கை, நேச்சர் அப்படின்னு அர்த்தம். நேச்சர் கோபக பவதி. ஏன்னா இயற்கைக்கு கோபம் வந்துருச்சு. அது இப்போ வந்திருக்கு இல்லையா, மழை வந்திருக்கு, புயல் வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி நேச்சருக்கு கோபம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நேச்சர் கோபம் வந்தோடனே, ஸோ அதுக்கப்புறம் வந்து வாயு வேகேன வகத்தி. வாயு வந்து காற்று என்ன பண்ணுச்சு, ரொம்ப வேகமாக அடிச்சுது. அந்த படகையே தள்ளி விடுற மாதிரி வேகமாக வகத்தினா இழுத்துட்டு போகிறது, இழுக்கிறது, தூக்கிறது, இழுக்கிறது, இந்த மாதிரி சொல்கிற வகத்தி, வேகேன வகத்தி. அதுக்கப்புறம் வந்து கிருபணः பீத்தः பவதி. கிருபணः வந்து என்ன பண்ணார்? பீத்தः பவதி, அதாவது பயந்துட்டார். நத்யாம் பதத்தினா நதியோடைய, நதி சப்தத்துடைய சப்தமி ஏகவச்சனம் ரூபம், விபக்தி. ஸோ நத்யாம் பததி, நதியில் வந்து விழுந்துட்டார். கிருபணः நத்யாம் பதத்தினா விழுறது, கீழே விழுறது. ஸோ அதுக்குள்ளே நதிக்குள்ளே விழுந்துட்டார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, லைக் கிருபணः வந்து கீழே அந்த நதியில் விழுந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து நாவிக்கா வந்து அந்த போட்டில் இருக்கார். அந்த படகு தடுமாறி கீழே விழுந்துட்டார். அந்த காற்றுனால கீழே விழுந்துட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கிருபணः உச்சைஹி வததி ரக்ஷது மாம் ரக்ஷசு அப்படின்னு சொல்லிட்டு உச்சை வததி. உச்சைனா ரொம்ப சத்தமாக அவர் வந்து சொல்கிறார். கிருபணः
என்னை வந்து காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு நாவிக்கிட்ட வந்து சொல்கிறார். நாவிக்கः வதத்தி போஹோ ஹஸ்தம் ததாத்து அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். கையை கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? கிருப்பணக வந்து மகா கிருப்பணக, சாதாரண கிருப்பணக இல்லை, வந்து மகா கிருப்பணக, சக மகா கிருப்பணக. ஓகேவா? கதாபி, ஓகே, கதாபி எப்பொழுதுமே, கிமபி ந ததாதி, கதாபி கிமபி எப்பொழுதுமே எதுவுமே வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டான். ஸ்வசியம் ஹஸ்தமபி ந ததாதி. ஓகேவா? அவனுடைய ஸ்வசியம்னா அவனுடைய ஹஸ்தம்னா கை கூட வந்து அவன் கொடுக்க மாட்டான். அவங்ககிட்ட போய் இவன் வந்து கை கொடு, நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது நாவிக்காக வந்து கேட்குறான். அவன் கிருப்பனை வந்து மகா கிருப்பனை பெரிய கஞ்சன், இருக்கிறதுலே பெரிய கஞ்சன், யாருக்கும் எதையுமே கொடுக்க மாட்டான். அவன் கையை கூட கொடுக்க மாட்டான். ஸோ அவன்கிட்ட போய் இவன் கேட்குறான். உடனே வந்து இவர் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, நாவிக்காக, ஆனால் இவருக்கு வந்து கிருப்பனக தரணம் தூ ந ஜானாதி. தரணம் தூ ந ஜானாதினா லைக் அவனுக்கு நீச்சல் கூட தெரியாது. அவனுக்கு தரணம்னா நீச்சல் அப்படின்னு அர்த்தம். தரணம் தூனா நீச்சலும் கூட ந ஜானாதி, அந்த மாதிரி இருக்கான் அவன். அதனால் அவன் வந்து கேட்குறான், ரக்ஷத்து அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் வந்து நாவிக்கः ஏகம் உபாயம் சிந்தையதி. உபாயம் வந்து நபும்சகலிங்க பதம், அதனால் ஏக்கம்னு வந்திருக்கு. ஒரு உபாயம் வந்து ஒரு யோசனை வந்து சிந்திக்கிறார். யார்? நாவிக்கः. ஓகே. ஏஷக மூர்க்கனா செகண்ட் கா, மூர்க்கனா இவன் வந்து ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். வந்து அந்த கிருப்பனை வந்து அவங்க ஹஸ்தம் கூட கொடுக்க மாட்டேங்கிறான் இல்லையா, ஸோ அதனால் ஒரு முட்டாளாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் வந்து. ஸோ ஏக்கம் உபாயம் சிந்தையதி, என்ன யோசிக்கிறான்னா, நாவிக்காக வந்து ஏக்கம் உபாயம் சிந்தையதி என்ன யோசிக்கிறான்னா, சரி போஹோ மம ஹஸ்தம் ஸ்வீகரோத்து அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஹஸ்தம் வந்து கொடுக்குறான். யார்? நாவிக்காக வதத்தி போஹோ மம ஹஸ்தம் ஸ்வீகரோத்து, என்னுடைய ஹஸ்தம் பிடிச்சிக்கோ, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். உடனே அதுக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கிக்குவான் இல்லையா. கிருப்பனை வந்து அவன் தான் கொடுக்க மாட்டான், யாராவது கை கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்குவான். ஸோ ஹஸ்தத்வயேன கிருப்பனா என்ன பண்ணார்னா, ஹஸ்தத்வயேன நாவிகஸ்ய ஹஸ்தம் கிருஹாதி. ஹஸ்தத்வயேன அப்படின்னா ரெண்டு கைகளினால் நாவிகஸ்ய ஹஸ்தம், நாவிகஸ்தியன்னா ஷஷ்டி விபக்தி, ஹஸ்தம்னா கை, அவனோட கையை வந்து பிடிச்சிக்கிட்டான். ரெண்டு கையால் அவனோட நாவிகஸ்ய ஹஸ்தம் வந்து கிருஹாத்தி அப்படின்னா, கிருஹாத்தினா பிடிச்சிக்கிறது. ஓகேவா? மீனம் கிருஹாத்தினா மீனை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மீனை பிடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். கிருஹாத்தி பிடிச்சிக்கிறான். ஸோ பிடிச்சிக்கிட்டு நாவிக்கையாக அந்த ஆகச்சதி. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இதுதான் ஸ்டோரி. ஆக்சுவலாக நாவிக்கையாக அப்படின்னா லைக் நௌகாயாக அந்த ஆகச்சதி. நௌகாயாகனா படகுடைய உள்ளே வந்து, அந்தகனா உள்ளே வந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகச்சத்தினா வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அவ்வளோதான், இந்த கதை முடிஞ்சிச்சு. இது நீதிலாம் ஒன்றும் இல்லை. இது வந்து இட்ஸ் ஸ்டோரி டைட்டில் நேம் ததாத்து கிருஹாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி டைட்டில். ஸ்ரீகிருஷ்ணா அர்ப்பணமஸ்து. தன்யவாதः.